2027 அட்டம்ப்ட்ல எப்படி நம்ம CAPF AC அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் மாதிரி இந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க, அப்படி இல்லைனா நான் 2027 அதாவது நெக்ஸ்ட் இயர் இந்த வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பீங்க, 2027 தான் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? இந்த வீடியோ ஒரு ஆர்கனைஸாக இருக்குங்க. இப்போ தான் எனக்கு CAPF AC பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், எத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது, எப்படி இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்டாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2027 எக்ஸாமுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிப்ரவரி 2027 நம்ம ஒரு டென்டேட்டிவாக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஆர் ஆகஸ்ட் 2027 இருக்கும். இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு 14 months நியர்லி நமக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் உண்டு. ஃபிசிக்கல் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர், கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 month ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட மந்த் ஆவரேஜாக நவம்பர்னு வச்சுக்கோங்களேன். நவம்பரில் நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபிசிக்கல், நவம்பர் 2027. நெக்ஸ்ட் இன்டர்வியூ எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் டு மே 2028 நமக்கு இன்டர்வியூ இருக்கும். பட் ஆனால் இவ்வளோ தூரம் போகாது, நான் ஒரு டென்டேட்டிவாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? மார்ச் டு மேக்குள்ளே உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். மேக்ஸிமம் பிப்ரவரியிலேருந்தே ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஒரு டென்டேட்டிவாக இந்த டேட்டெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு வெளியே போகாது. இது நான் சொன்னக்குள்ளே தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு நம்ம ஏஜ் லிமிட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 20 to 25 ஏஜ் கேட்டகரி நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? இதில் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 years வரை ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? OBCயாக இருந்தீங்க அப்படின்னா 3 years வரை ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years வரை உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? எஜுகேஷனை பொறுத்தவரை ஏதாவது ஒரு டிகிரி படித்தா போதும். ஓகேங்களா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் நம்ம எழுதிக்கிடலாம். நம்ம வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது நம்ம முடிச்சிடணும் மேக்ஸிமம். பட் ஆனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் போய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணது கூட சான்ஸ் இருக்குது. இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க, இப்போ BE படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபைனல் இயருக்கு போகிறவங்க தாராளம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் காலேஜ் முடிக்கவும் இந்த எக்ஸாம் வரும். நீங்கள் ஈஸியாக இப்போ வந்து படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours 3 hours டைம், ஒரு 3 to 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்ம கிட்டத்தட்ட 12 to 13 months நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நேஷனாலிட்டி பிரச்சனை உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் இந்தியனாக எல்லாரும் நம்ம வீடியோ பார்க்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் பார்ப்போம். மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் 1 நமக்கு நடக்கும். நான் ஜூலை ஆர் ஆகஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, ஆகஸ்ட் மந்த்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போமே. ஆகஸ்ட் மந்த்து ஏதாவது ஒரு டே, ஏதாவது ஒரு சண்டேல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஒரே நாள் தான் நடக்கும். காலையில் பேப்பர் 1 எழுதுவோம், மதியம் பேப்பர் 2 எழுதுவோம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அதை குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வரும். ஓகேங்களா? ஃபிசிக்கல் டெஸ்ட் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்ஸ் நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிச்சிட்டோம், நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ கேட்பாங்க. இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 3 ஸ்டேஜஸ் தான். நம்ம பேப்பர் 1 ரிட்டன் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணாலே ஃபிசிக்கலுக்கு டெய்லி நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணல நம்ம அசால்ட்டாக அந்த 3 ஸ்டேஜையும் கடந்துடலாம். ஓகேங்களா? ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப நினைக்கிற அளவுக்கு கஷ்டமாக ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரேஸ். மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 16 செகண்டில் நம்ம 100 மீட்டர் ரேஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 18 செகண்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து 800 மீட்டர் ரேஸ். 800 மீட்டர் ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 minutes 45 செகண்டில் முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 4 minutes 45 செகண்டில் முடிக்கிற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 meters நம்ம வந்து மேல் கேண்டிடேட் ஜம்ப் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 3 meter ஜம்ப் பண்ணால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷார்ட் புட்டை பொறுத்தவரை 4.5 meters நம்ம த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஷார்ட் புட் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ஃபிசிக்கல் டெஸ்ட். இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 months ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். பட் ஆனால் நீங்கள் அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்க வேண்டாம். இப்போ நீங்கள் நமக்கு CAPF ACக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட CAPF ACக்கு மட்டும் தனியாக நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேராக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து UPSC கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சப்போஸ் அவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிடைக்காம இருக்கலாம், இந்த எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு கிடச்சிரும் சப்போஸ். ஆனால் அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அவங்க ப்ரிப்பேர் அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக CAPF ACக்கு மட்டும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலும் கிளியர் பண்ணிடலாம், ரிட்டன் எக்ஸாமும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். உங்கள் ஒரு அதாவது அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு 40% சான்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்குன்னு CAPF AC மட்டும் தனியாக ஸ்பெசிஃபையாக ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேப்பர் 1 சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேப்பர் 1ல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா மொத்தம் 125 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுவோம். பேப்பர் 1 காலையில் நடக்கும். ஓகேங்களா? அதில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா நம்ம ஜென்ரல் சயின்ஸ் கேட்பாங்க, பாலிட்டி கேட்பாங்க, ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, சயின்ஸ் கேட்பாங்க, நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி கேட்பாங்க. ஓகேங்களா? மொத்தமாக 5 சப்ஜெக்ட் இருக்குது, இன்க்ளூடிங் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் பேப்பர் 1க்கு கேட்பாங்க. சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நம்ம முடிக்கணும். 6th to 12th வரைக்கும் நான் சொன்ன சப்ஜெக்ட்டில் NCERT பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. ஓகேங்களா? மினிமலாக தான் டைம் இருக்குது அப்படின்னா நான் வந்து பேப்பர் 1 புக் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அது ஒரு 6 months தான் டைம் இருக்குது, இல்லை 4 months டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ இருந்து நமக்கு கிட்டத்தட்ட 13 months 14 months கிட்ட டைம் இருக்குது. அப்போ நம்ம டைமை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா NCERT 6th to 12th வரைக்கும் நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 monthக்குள்ளேயுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேப்பர் 2க்கு நான் சொல்கிற ஒரே மந்திரம் என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் மட்டும்தான். ஹிந்து பேப்பராக இருக்கலாம், இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கலாம்.
நீங்கள் அந்த ஆர்டிக்கலை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ஆர்டிக்கல் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு ஆர்டிக்கலை நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேப்பர் 2 எஸ்ஏயாக இருக்கட்டும், ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஆர்குமெண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பேப்பர் 1 டாபிக் சொல்லியிருந்தேன். பேப்பர் 2ல நமக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 200 மார்க்குக்கு நம்ம பேப்பர் 2 எழுதுவோம். அது மதியம் நடக்கும். ஓகேங்களா? பேப்பர் 2ல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 எஸ்ஏ எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ரைட்டிங் எழுதுற மாதிரி இருக்கும், ரிப்போர்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபுல்லாமே நம்ம காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் தான். காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எழுதணும், ப்ரிசிஸ் எழுதணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் இருக்கும். சில கிராமர் ரூல்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 20 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பேப்பர் 2 நம்ம வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் மட்டும்தான். அதுக்கு தான் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, NCERT சிம்பிளிஃபைட் வித் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி இந்த 4 GS சப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து சிம்பிளிஃபைடாக ஈஸி இங்கிலீஷில் புரியிற மாதிரி உங்களுக்கு நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நம்ம இ புக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பேப்பர் 2 அதாவது பேப்பர் 2காண்டி நம்ம ஒரு ஸ்டாட்டிக் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 டாப்பிக்லேருந்து 30 எஸ்ஏ அதாவது கிட்டத்தட்ட 600 எஸ்ஏ ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அலாங் வித் நம்ம 20 டாப்பிக்லேருந்து அது போக பார்த்தீங்கன்னா 300 ஆர்குமெண்ட் ரைட்டிங் இருக்குது, 300 ரிப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இது பேப்பர் 2க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 பிராக்டிஸ் செட். இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம ஹிந்துல இருந்தும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்தும் நம்ம டெய்லி ரெகுலரா பிராக்டிஸ் செட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அன்னைக்கு உள்ள நியூஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 6 எஸ்ஏ எடுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆர்குமெண்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் ஒரு 4 ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ஒரு எடிட்டோரியல்ல இருந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ப்ரிசிஸ். ஓகேங்களா? இது நம்ம தனியா பேப்பர் 2 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது பத்தின டீடைல் அண்ட் டெமோ பார்க்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் டெமோ சென்ட் பண்றேன். ஒன்ஸ் அதை பாருங்க, ஓகேனா பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செல்ஃபாக படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேப்பர் 2க்கு நியூஸ் பேப்பர் மட்டும் தாங்க. நான் சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு டைம்குள்ளே நீங்கள் முடிக்க முடியுதா அப்படின்னு நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் சரி நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? நான் என்னென்ன புக் லிஸ்ட் படிக்கணும் அப்படின்னு நான் தனியாகவே வீடியோ போட்டிருப்பேங்க. இந்த வீடியோ வந்து 2027 அட்டெம்ப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியாவை தான் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க NCERTலேருந்து எல்லாம் படிங்க. எதுவும் டவுட்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஒரு 6 to 8 months முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்து எடுக்க போகிற ஸ்டெப் என்னன்னா மார்க் டெஸ்ட் எடுக்கணும். கண்டிப்பாக மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 ஃபுல் மார்க் டெஸ்ட் பேப்பர் ஒன்று கண்டிப்பாக எடுத்தாகணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 2க்கு நம்ம அந்த 4 எஸ்ஐ 2 ஆர்குமெண்ட் 2 ரிப்போர்ட் நம்ம எவ்வளோ டைமில் முடிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து எடுத்ததும் வராது, நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் நான் படிக்கல, இந்த டாபிக் படிக்கலையே அப்படின்னு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியும். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் வந்து மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. மார்க் எடுக்கும் போது தான் நம்ம எதில் தப்பு பண்ணுறோம், இந்த தப்பை எப்படி திருத்திக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நான் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறீங்க, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 to 12 months டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 13 to 14 months டைம் இருக்குது. என்ன பண்ண போறீங்க, இனிஷியலாக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒன்ஸ் நீங்கள் NCERT முடிச்சதும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் எடுக்கணும். என்னென்ன புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் லிஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் அதை பார்த்து நீங்கள் படிங்க. எதுவும் டவுட்னா கூட என்கிட்ட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, இல்லைனா என்கிட்ட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 to 8 monthsல நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? மார்க் நம்ம ரெகுலராக எடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிப்பீங்க. நம்ம 2027 அட்டெம்ப்ட்ல ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் வீடியோ இதுதான். இதுக்கு மேலே அங்கே எதுவுமே இல்லைங்க. CAPF AC அதாவது நிறைய பேர் இது என்ன UPSC ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் ப்ராப்பர் வேவில் ப்ரிப்பேர் பண்ணோம், கரெக்டான ரோட் வேல நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எதுவும் டவுட் அப்படின்னா கேளுங்க. ஓகேங்களா?